ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஓவில் வந்து நோட்டீஸ் போர்டில் பைமோட் பற்றி கிளியராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 or 2 days முன்னாடி நம்ம வந்து அந்த பைமோட் ஆப் வந்து ட்ரை பண்ணோம். பட் அது ஒரு சிலருக்கு சரியாக சப்போர்ட் ஆகாதனால ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அகைன் இப்போ வந்து பைமோட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே கிளியராக நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ ஜஸ்ட் பைமோட் மட்டும்தான். நெக்ஸ்ட் 1 by 1 நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இப்போ இந்த பைமோட் ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை இதில் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ என்னோடய ஃபோனில் பைமோட் ஆப் இருக்குது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால், ரிமூவ், ஆப் இன்ஃபோ அப்படின்னு 3 ஆப்ஷன் காட்டுது. எடுத்தோடனே அன்இன்ஸ்டால் கொடுக்காதீங்க. ஆப் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அண்ட் கேச்சஸ் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டேன். அதனால் மேலே எனக்கு அந்த 2 சிம்பிளும் வந்து டிசேபிள் இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனேபிளில் காட்டும். அந்த டைம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்றதையும் கிளியர் கேச்சஸ் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். அகைன் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால்னு ஷோ ஆகுது. அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைமோட் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அகைன் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த லிங்க்கில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கம்பெனியோட டைரக்ட் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் கம்பெனி கொடுத்த லிங்க்கை தான் யூஸ் பண்ணணும். இல்லைனாலுமே உங்களோட அப்ளைனர் யாருன்னு தெரில, காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற பர்சன்ஸ் நீங்கள் வந்து யாரோட குரூப்லேயே ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களத யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கம்பெனியோட ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கம்பெனியோட டைரக்ட் டீம்ன்றதுனால நான் வந்து ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம கம்பெனியில் ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து இதுதான் அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ். இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்குமே வந்து நம்மளோட போர்ட்டல் பேஜ்லேயுமே இருக்குது. சார் பார்த்தீங்கன்னா 5 hours ago தான் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஆடியோ போகிறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம இந்த இடத்துல டவுன்லோட் த ஆப் நவ் அப்படின்ற லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். யாரெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கம்பெனியோட டைரக்ட் டீம் மெம்பர்ஸ், அப்ளைனர் எனக்கு கிடையாது, அவங்க வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க, நான் வேறு எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணலன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க அவங்க கொடுத்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் வந்து நிற்குது, இன்ஸ்டால் கேட்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களுக்கு ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. யுவர் லாகின் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இந்த இடத்துல யாருக்காவது ரெஃபரல் கோட் கேட்குது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்றவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். அகைன் நாம் பண்ண அந்த கிளியர் கேச்சஸ், அன்இன்ஸ்டால் எல்லாத்தையும் ப்ராசஸ் முடிச்சிருங்க. ஏன்னா இந்த ரெஃபரல் கோட் கேட்காத இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளே போயிடும். இந்த இடத்துல மை ரிவார்ட் அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஜாயினிங் பண்ணதுக்கான ஜாயினிங் போனஸ் பாயிண்ட் அப்படின்றது ஒன்று ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, டீம் மெம்பர்ஸ் எப்படி நீங்கள் அவங்களுக்கு வந்து லிங்க் எடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா காப்பி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை உங்களோட டெலிகிராம், வாட்ஸ்அப் எது வேணால் ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த காப்பி பண்ணதை உங்களோட டெலிகிராம் குரூப் இப்போ நியூவாக க்ரியேட் பண்ண டைரக்ட் மெம்பர்ஸ்க்குன்னு பண்ணிருப்பீங்க, நியூவாக பண்ண டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் வந்து பைமோட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் பண்ணுங்கள். தேங்க்யூ.